மாதிரி நிறைய படங்கள் குட்டி 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 படங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய ஹீரோ நடித்த படங்களுக்கே இருக்கிற டைரக்டருங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் இதுலேயும் கண்டென்ட் ஜங்க் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. எந்த ஒரு வியூவர்ஸுக்கே ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. இதுவா வேணாம், ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு இதுதான் இருக்கும்போது அதுதான் பார்த்தாகணுன்ற லெவல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மல்டிப்புளாக ஒரு இப்போ வந்து வெர்டிக்கல் வீடியோ வேறு வந்துருச்சு. இந்த வெர்டிக்கல் வீடியோவில் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே கண்டென்ட் இருக்கவே கூடாதுன்னு ஜனங்க முடியும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து டக்குன்னு அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது. நீங்கள் 10 நிமிஷம் ஒரு கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஐயோ கிரிஞ்சுன்னுவாங்க, டப்புன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, தெரிஞ்சிக்கக்கூடிய நெசசிட்டியில் வந்து ஓகே இந்த படம் நல்லா அந்த டைமில் அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சுன்னா உடனே இம்மீடியட்டாக விக்கிபீடியா போயிருப்பாங்க, ஐஎம்டிபி போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சேனலில் இன்டர்வியூ இருக்குன்னு போயிருப்பாங்க, யூடியூப்பில் போய் தம்ப்நெயில் கொடுத்து தேடி இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். அது இல்லைன்னும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து நீங்கள் கேட்பீங்க, ஆனால் சொல்கிறேன், முன்னாடி ஃபஸ்ட்டு படம் அக்யூஸ் பண்ணதுனால அதுக்கு முன்னாடியே எனக்கு என்னுடைய இதில் வந்து கனடாவில் பெங்களூரில் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன். நான் கோரியோகிராஃபராக இருக்கும்போது அந்தளவுக்கு பெரிய இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸோ இதுவோ பெருசாக இல்லை. மேக்ஸிமம் டிவி சேனல்ஸ் தான் இருந்துச்சு. டிவி சேனலில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த இப்போ ஒரு 10 இயர்ஸ் தானே பெரிய பூமாக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களே சொன்னீங்க, நான் இத்தினோண்டு கேள்வி கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஆன்சர் இல்லை. ஓகே சார், என்னன்னா நீங்களே இப்போ சொன்னீங்க, நான் வந்து ஒரு கொரியோகிராஃபராக இருந்தேன், நான் வந்து அப்புறம் கன்னடா மூவிஸ் பண்ணேன், அங்கே கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன்னு. ஒய், எதனால?